வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கட்டா. மஷ்ரூமை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட லெமன் சாறு விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். இந்த ரெசிபிக்கு மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. சூப்பரான ஒரு சைடிஷ் கூட இது. இப்போ இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்காண்டி 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பச்சை மிளகாய், ஒரு 7-8 பூண்டு பல், 10 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடேறட்டும். அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் ரொம்ப முருகிராமல் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது கூட கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் புளி தண்ணியும் நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் அப்படி சிம்லேயே வச்சு நம்ம கொதிக்க விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டோட காட்டம் புளி தண்ணி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் மிளகோட காட்டம் மட்டும்தான் இதில் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு இது கூட நம்ம இப்போ லெமனில் ஊற வச்சுருந்த காளானை ஆட் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணும் போதே அந்த மிளகு காட்டையெல்லாம் நமக்கு தெரியும். காளான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு சிம்லே வச்சு நம்ம குக் பண்ண விட்டுற வேண்டியதுதான். இந்த மஷ்ரூம் கட்டா சூப்பரான ஒரு சைடிஷ் கூட சப்பாத்தி, நான், பரோட்டா, வெரைட்டி ரைஸ் எதுக்குனாலும் எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக தெரியும். கடைசியில் இறக்கும் போது கொஞ்சமாக பட்டர் விட்டு இறக்குனா போதும். சூப்பராக நல்லா மணக்க ரெடி ஆயிரும். இது கூட நல்லா சாஃப்டாக சப்பாத்தியும் போட்டு தொட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.